பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து நீங்கள் இருக்கிறீங்களா? கண்ணீர், என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, யார் எனக்கு உதவி செய்வா? என் வீட்டில் இருக்கிற என்னுடைய மகன் என்னை விசாரிக்கலை, என் கணவர் என்னை விசாரிக்கலை, என் மனைவி என்னை கண்டுகொள்ளலை. இப்படி பலவிதமான சூழ்நிலைகளோட நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, பயங்கரமான போராட்டமாக இருக்கிறது. பாவத்தின் பிடியில் ஒரு பக்கம், குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. யார் என்னை விசாரிப்பா, யார் எனக்கு உதவி செய்வா என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேறுதலையும் என் தகப்பன் நீர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடக்க போகிறது. குடும்பத்துல குடியினால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கணவன்மார்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் குடிவெறியின் ஆவியிலிருந்து, போதை பொருளிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் நீர் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவருடைய கரம் இப்பொழுதே குடும்பத்தை ஆளுகை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்திற்கு பிறகு ஒரு பெரிய மேன்மை, ஒரு பெரிய உயர்வை குடும்பத்திற்கு நீர் தரப்போகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நீர் அவர்களை தேற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டார்களோ அதே இடத்துல நீர் அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தனிப்பட்ட ஜெப குறிப்புகளை கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஜெப உதவி தேவை அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்க போன் மூலமா அழைத்து ஜெபித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.